எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மை பெற்ற பெற்றோரை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமார்களின் பொறுப்பாக இருந்தது அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வ ஆசைகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணவரை அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் இந்த ஜோதிடம் எல்லா விதத்திலையும் நல்ல விதமா போய் சேரணும். எல்லாரும் நல்ல விதமா எல்லாத்துக்கும் பயன்படணும் இருக்காக எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணவரை மானசீகமான ஆசைகளும் மானசீகமான வாழ்த்துக்களும் எனது மானசீக ஆசைகளும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேட்கலாமா? அகாடமி ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பாஸ் காசிம் கேட்டிருக்காங்க. அஸ்தங்கமான 8ஆம் அதிபதி எப்பொழுது பலன் தருவார்? அஸ்தங்கம் அப்படின்னு நீங்க எப்ப நம்பரை சொல்லிட்டீங்களோ அப்ப தசாபத்தி வரணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும். 1ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு அதிபதினு நம்பர் சொல்லிட்டாலே அதோடைய தசை புத்தி காலங்கள்ல மட்டும்தான் வேலை செய்வாங்க. மற்ற காலத்துல சைலண்டா இருப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுல அஸ்தங்கமானது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே பயன்படாத ஒண்ணு உங்களை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு நீங்க முக்கியமா கருதக்கூடிய ஒண்ணா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஆயிலேயே கூட இருக்கலாம். பலவீனமான நிலைமை போகிறதுன்னு அர்த்தம். அப்ப நம்பரை சொல்லி பாவாதிபதி அப்படின்ட்டாலே தசாபத்தி ஞாபகத்துக்கு வரணும். அந்த சமயத்துல நின்ற ஸ்தானமோ கோச்சாரத்தையோ கவனிக்க கூடாது. அதெல்லாம் பேக்ல நிற்கும். அதனால அஸ்தங்கமான அஷ்டமாதிபதி அப்படின்னா அஷ்டமாதிபதியோட தசை புத்தி காலங்கள்ல கவனமா இருங்க அப்படின்னு எச்சரிக்கை. அடுத்து துலாம் ராசியில் சனி எல்டியாகவும் கன்னி ராசியில் சூரியன் ஹெச்டியாகவும் இருக்கும் பொழுது சனியை நோக்கி தன் நீச்ச வீட்டிற்கு செல்லும் பொழுது பலன் எவ்வாறு எடுப்பது? நீங்க அப்படி பார்த்தா எல்லா கிரகமே உச்ச வீட்டுக்கு நீச்ச வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்படி நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க ஒரு அற்புதமான ஒரு பதிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சூரியன் கண்ணியில் இருக்காரு. அது 1 டிகிரியும் இருக்கலாம், 15 டிகிரி இருக்கலாம், 29 இருக்கலாம். 1ல இருந்து 29க்குள்ள எங்க வேணாலும் இருக்கட்டும். தன்னுடைய நீச்ச வீடு நோக்கி போறாருன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னால தந்தையுடைய தரம் தகுதி குறைய போகுதுன்னு அர்த்தம். அது ஜாதகரை எந்த விதத்திலையும் பாதிக்காது. சரி, தந்தையுடைய தரம் குறையும் போது தகுதி குறையும் போது ஜாதகருக்கான செலவு செய்யறதுக்கு அப்பாட்ட காசு இருக்காது. அதைத்தான் நம்ம மெயின் கவனிக்கணும். அதனால அதுக்கு பேர் அவரோகணம்னு பேரு. அவரோகணம் அப்படின்னா ஒரு கிரகம் தன்னுடைய நேச வீட்டை நோக்கி போகுதுன்னா அது இவர் ஜாதகர் பிறந்த பிறகு இவருக்கு பயன்படாம பிறருக்கு பயன்படுவதற்காக காத்திருக்குன்னு அர்த்தம். இப்ப 1996, 97 பிறந்த ஜாதகம்லாம் பாருங்க, சனி மீனத்தில் இருக்கும், தன்னோட நீச வீட்டை நோக்கி போகும். அவங்க கடலக்கணம் சிம்மலக்கணம் அவங்க கல்யாண கதையை கேட்டு பாருங்க, கதையா சொல்லுவாங்க, எங்க சார் இருக்கு. காரணம் அவரோகணம்னு. அப்ப எந்த கிரகமே தனது நீச வீட்டை நோக்கி போகும்போது அந்த ஜாதகருக்கு பலன் தர முடியாத நிலையை வாங்கிட்டு வந்த வரத்தை அல்லது கருமாவை உணர்த்துகிறது. இங்க ஹெச்டியா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்ப அது கூடுதலான ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பாவுக்கு கையில காசு இருந்தாலும் மகனுக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லு. அதுதான் அங்க இருக்க ஹெச்டியோட அளவு. சார் சனி எல்டியா இருக்குன்னா அவர் கொடுக்க வரும்போது மகன் வாங்க மாட்டாருன்னு சொல்லு. போயா சொட்டமண்ட அப்படின்னு திட்டிட்டு போறான்னு சொல்லு. இப்ப இவர் கொடுக்கறதுக்கு தகுதியா இல்ல, அவர் வாங்குறதுக்கு தகுதியா இல்லை. அவர் கேட்கும்போது இவர் கொடுக்க மாட்டாங்க. இந்த விரோத மனப்பான்மை தான் சொல்லுது. அது ஒரே நட்சத்திரத்துல வர்றதுனால ஒரு வீட்டுக்காகவோ ஒரு சொத்துக்காகவோ ஒரு உரிமைக்காகவோ 2 பேரும் ஈவோ கிளாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா 2மே இந்த இடத்துல செவ்வாயோட ஸ்டார்ல தான் வரும். அப்ப செவ்வாயோட காரத்தை இந்த 2 பேத்துக்கு அந்த கசப்ப மனக்கசப்ப மனமுறிவை ஏற்படுத்தும். இந்த இடத்துல வேற ஏதாவது இந்த 2 கிரகத்துக்கு நடுவில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதுதான் காலியாகும். சூரியன் சந்திக்குள்ள எந்த தொந்தரவும் வராது. அடுத்து ஜோதி சங்கர் கேட்டிருக்காங்க. ஒரு கிரகம் அல்லது லக்னம் நின்ற புள்ளி நிழல் கிரகங்கள் ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் நின்றால்
பார்வை கிளாக் வைஸாக பார்க்க வேண்டுமா அல்லது ஆண்டி கிளாக் வைஸ்? 1000 முறை சொல்லியாச்சு, அது வாய்ப்பு இல்லை. கிளாக் வைஸ் தாங்க. இங்க பாருங்க, நம்ம எப்படி திரும்பி இருந்தாலும் நான் எத்தனாவது சீட்ல இருக்குங்கிறது தான் முக்கியம். ஒரு பஸ்ல ரெண்டாவது ரோல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அவர் திரும்பி உட்கார்ந்தா கூட திருப்பி எப்படி கேட்பார், 2வது ரோல் தான் இருக்காரு. அவர் பார்வைக்கு அந்த மதிப்பு, வண்டி திரும்பினா அவர் முதல்ல திரும்பி தான் விழுவார். நல்ல ஞாபகம் வச்சு, இது நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய டைம் கேட்டீங்க. வக்கிரக்கரங்கள் பின்னோக்கி பார்க்காது. அது எப்பவுமே நம்ம தான் நினைக்கிற பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அது போற வேகத்துல இருந்து ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. அதான் விஷயம். 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் போக வேண்டிய வண்டி 1 மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போதும், மத்தெல்லாம் பார்வையோட போயிட்டு இருக்கு. அதனால உறுதியாவது பின்னோக்கி பார்க்காதுங்கிற ஞாபகம் வச்சுக்கேன். அந்த பின்னோக்கி பார்க்குற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு 20% பலனை கொடுக்குறோம். அது உணர்வு தான். அடுத்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இருண்ட பாவகம் பார்க்க வேண்டுமா? இரு ஜாதகத்திலும் இருண்ட பாவகம் இருந்தால் சரி செய்வது எப்படி? அப்படி கேட்டதில்லை. அண்டாபாவம் இருண்ட பாவம்லாம் கேட்டதே இல்லை. எல்லா பாவமே இருண்ட, கல்யாணம்னு எடுத்தாலே 12 பாவம் இருண்ட பாவம் தான். அது தனியா இருண்ட பாவம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணவங்களை கேளுங்க, கல்யாணம் பண்ணவங்க மறந்துருக்கு. 12 பாவமே நடுக்கடத்தையும் சேர்த்து 13 பாவமே இருண்ட பாவம் தான். அதுலதான் நம்ம வெளிச்சத்தை மனைவிங்கிற ஒரு பொண்ணை கூட்டி வந்து வெளிச்சத்தை ஏற்ற வைக்கிறோம், குத்துவிளக்கு ஏற்ற வைக்கிறோம். ஏதாவது ஒண்ணு வெளிச்சம் வந்துடாதான்னு. இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இருண்ட பாவம் ஒரு வார்த்தையை முதல்ல மைண்ட்ல இருந்து அழிச்சிருங்க. எல்லா பாவமும் வெளிச்சக்கிறதா, எல்லா பாவம் வெளிச்ச பாவம் தான். அது நம்மளுடைய மனப்பான்மையை பொறுத்து தான். நல்ல ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த இருண்டங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட வராது. இந்த வார்த்தை, இந்த முடக்கு, இதெல்லாம் வந்து இப்ப ரீசனா கொரோனா கூட்டிட்டு போன சொத்து, அதெல்லாம் இல்லை. அடுத்து மோகன்குமார் கேட்டிருக்காங்க ஐயா, ஜாமக்கோலை பயன்படுத்தி ஒரு குழுவில் யார் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதை எப்படி சொல்வது? இந்த கேள்வியை எவ்வாறு கேட்பது? உதயாதித்திலிருந்து கேள்வியே அப்படியே கேளுங்க. இந்த குழுவில் யார் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு கேட்போம். அப்போ ஒரு நேரத்துல ஒரு உதயம் வரும். ஏதேனும் ஒரு உதயம் வரும். அது என்ன விதையான உதயம் வரட்டும். அப்படி அந்த உதயம் வரும்போது உதயம் என்ற நட்சத்திரத்தை என்னன்னு பாருங்க. அது எதை குறிக்குதோ அந்த நட்சத்திராதிபதியில அந்த குரூப்ல சிறப்பா இருப்பாருங்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த கேள்வி கேட்கிறாரு. இப்ப கேட்கும்போதே இப்ப ஓடிட்டு இருக்கிற உதயம் கும்ப உதயம் வந்து புரட்ட நட்சத்திரத்துல இருக்கு. இவர் எந்த குரூப்பை நினைச்சு கேட்கிறாரோ அந்த குரூப்ல இருக்கக்கூடிய 2 பேர், ஒண்ணு கும்பராசிக்காரு, இன்னொன்னு சிம்மராசிக்காரு. இந்த 2 பேர் தான் அந்த குருவை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆகியம் போயிட்டு இருக்கும். ஏன்னா நட்சத்திரம் ஒண்ணு போராட்டத்தில் இருக்குது, நேர் ஆப்போசிட் உத்தரத்துல இருக்குது. இந்த 2 பேர் தான் கேள்வி பதில்ட்டு இருப்பாங்க. யாரோட கையில இருக்கும்னா போராட்ட கையில இருக்கும். அந்த உதயம் விழுந்த புள்ளி யாருவோ அவரே தலைவர். அவருக்கு நேர் 180 இருக்கக்கூடியவர் தான். அதை ஆர்குமெண்ட், அந்த சட்டசபை அவர் தான் நடத்துவாங்க 2 பேரும். அந்த விஷயம் இன்னைக்கு கூட குரூப்ல யாரோ பார்வையிட பண்ணியிருந்தீங்க. நம்ம குரூப்ல எந்த விதமான அரசியல் கட்சி லோட்டு இது இருக்கக்கூடாது. அதனால என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு நான் அவங்க சண்டை சச்சரவு தெரியாம போனா கூட வான் பண்ணி விடணும் மொழிய. அவன் அதை பண்ணிட்டாங்க. இந்த அரசியலை சட்டத்துக்கு வெளியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா இல்லைன்னா குரூப்ல வந்து தூக்கிடுவோம். எந்த பாகுபாடும் கிடையாது. யாராலையும் எனக்கு ஒரு பைசா வேண்டாம். குரூப் நீட்டா நடக்கல அப்படின்னா அடுத்த செகண்ட் அவர் குரூப் வந்து நீக்கப்படுவார். பிரதிபலன் இல்லாமல் நீக்கப்படுவார். இன்னைக்கு அப்படி யாராவது 2 பேர் ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தா அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரன் பண்ணலாம். அவங்கள்ட்ட தூக்கிடு, எல்லா குரூப்பும் தூக்கிடு. எந்த விதமான தயவு கட்சியும் பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நமக்கு வேண்டாம். அடுத்து ஐயா, உதயாதிபதியிலிருந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் குழு உறுப்பினர்களை எவ்வாறு ஒதுக்குவது? கோச்சார கிரகத்தை பயன்படுத்த வேண்டுமா? ஆமா ஏங்க, உதயாதிபதினு சொன்னாலே அப்ப கோச்சா இருந்தாங்க உதயாதிபதி. என்னங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? பிரச்சனை வந்தாலே கோச்சா இருந்தா அங்க இருக்க போகுது. பிறந்த காலத்துக்கு முன்னாடி என்ன வேலை இருக்க போகுது? உங்க பிரசங்கத்துல 99% கோச்சா இருந்தா இருக்க போகுது. ஒண்ணுதான் உங்களோட கவிப்பு உதயம் தான் இருக்க போகுது. அதனால கேள்வியே ராங். அடுத்து ஜாமக்கோல் கணிப்பு பலன் எந்த காலகட்டத்திற்கு நீடிக்கும்? எல்லா காலகட்டத்திலும் நீடிக்கும். கேள்வியின் பலனை பொறுத்து. எனக்கு எப்போது திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அது வருடக்கரங்க அமைச்சு 8 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஒண்ணு கொடுக்குறேன். இன்னைக்கு பார்த்த ஒரு ஜாதகம் 74 76 ரெஃபரன்ஸ் நம்பர் உள்ள ஜாதகம். அவங்க வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால திருமண பொருத்தம் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது பிரசன்ட் என்ன சொல்லுன்னு பாருங்கன்னு இருக்காரு. திருமண பொருத்தம் சூப்பரா இருக்கு. 2 பேருமே டாக்டரு, அது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். நான் சொன்னேன் உங்களுக்கு திருமண பொருத்தம் நல்லா இருக்குது, ஆனா குழந்தை வந்து 7வது வருஷம் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உதயத்துல நிற்கக்கூடிய கிரகம் செவ்வாய், கேது. 2மே தசாபத்துல 7 வருஷம், 2மே கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு.
இந்த 2 பேரும் கிராஸ் பண்றதுக்கு தன்னுடைய தசா ஆண்டுகள் எடுத்துக்கிடுவாங்க. அப்ப 7 வருஷம் உறுதியா அவங்க குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. இப்ப இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் இப்பதான் முதல் முறையா கன்சீவ் இருக்கவங்களோட ஒரு பிளஸிங் வாங்குறதா தான் கூப்பிட்டான்றாங்க. அந்த டேட்டாவை எடுத்து தேடி கண்டுபிடிச்சு பார்த்து மறுபடியும் என்னோட என்ட்ரி பண்ணி வச்சேன். எவ்வளவு ஒரு ப்ரொபேட்டா காமிச்சிருக்கு பாருங்க. டெலிவரி நாளைக்கு ஆக போற குழந்தைக்கு இன்னும் 7.5 வருஷம் கழிச்சு பிறக்குன்னு சொன்னா மறத்தணும். அப்ப கேள்வியுடைய சாராம்சத்தை உள்வாங்கி அதை மாதமாவோ நாளாவோ கன்வெர்ட் பண்ணி சொல்லி பழகி சேர்த்தா போதும். ஒரு பிரச்சனைக்கு எத்தனை நாளைக்கு சார் கர்மானிக்கும் கேள்வி கேட்டீங்கன்னா 81 days, 81 நாள், 327 நட்சத்திர சித்தாந்தங்கள். அது வரைக்கும் தான் அந்த பிரச்சனை முழுசா ஆளுமையில் இருக்கும். ஒரு பரிகார பிரச்சனை பார்த்து சொல்றீங்க, 81 நாள் நீங்க பரிகாரம் பண்ண அந்த கிரகம் படலைன்னா நீங்க மறுபடியும் இன்னொரு பிரச்சனை பார்த்தா ஆகணும். ஏன்னா அந்த கிரகம் உங்களுக்கு வழிபட மாட்டேங்குது. உதாரணமா உதயத்துக்கு 2 செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் தான் உதயத்தை முதல்ல தொட போறாரு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றோம். 81 நாளுக்குள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு போக முடியலன்னா 81 நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்து சார் நீ போக விட மாட்டேங்குதுன்னு பார்க்கணும். அப்ப ஏன் அதை பார்க்கணும்? ஏன்னா நம்ம இந்த செக் பாயிண்ட் அப்படிங்கிற கேட்கறதுல ரொம்ப சங்கடப்படுறோம். நீங்க எங்க ஜாதகம் பார்த்தா கூட கேட்டு பாருங்க. நான் நிறைய கேள்வி கேட்பாங்க. சார் நீங்க ஜாதகம் பார்க்கறேன் நாங்க பார்க்கறேன்னா கேட்டு ரிசீவ் பண்ணி பக்கத்துல சின்ன கிண்ட்ஸ் எடுத்திருப்பேன். என்ன கிண்ட்ஸ்னா இந்த கோச்சார் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு அதை ஒப்புமைப்படுத்திக்கிட்டே வருவேன். அதனால கண்டிப்பா இந்த வார்த்தையை நீங்க எடுத்து ஆய்வுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம். அடுத்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஜாமக்கோல் பிரச்சனத்தில் மதிப்புகளை கண்டறியும் பொழுது உதயத்தில் இருக்கும் அனைத்து கிரக கதிர்களையும் சேர்க்க வேண்டுமா அல்லது உதயம் தொடப்போகும் கோச்சார கிரகங்களின் கதிர்களை சேர்க்க வேண்டுமா? சார் மதிப்பு அப்படின்னு தொடப்போறதுக்கு பாஸ் செய்யும். எழுதின தேர்வுக்கு அப்படின்னா உதயத்தை நிக்கிறது, எழுத போற தேர்வுக்குன்னா உதயம் தொட போறோம். அடுத்து ஒரு பாடப்பிரிவின் பெயரை கூறி அதில் எவ்வளவு மதிப்பெண் பெறுவேன் என்றால் அதற்குரிய காரக கிரகத்தை எடுக்க வேண்டுமா? நீங்க தேர்வுன்னு சொல்லிட்டீங்கன்னா உதயம் தான். அந்த காரகிரகம் உதயத்துக்கு தப்பா இருந்தா ஃபெயிலு, நல்லா இருந்தா பாஸ். பர்சன்டேஜ் சொல்லும் போது நீங்க இந்த மார்க் வாங்க பயன்படும், பயன்படாதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்த போகும். அப்ப மறுபடியும் நீங்க உதயத்தை மறந்துடுவீங்க. உதாரணமா கெமிஸ்ட்ரினா சுக்கரன் போயிடும், எலக்ட்ரானிக்ஸ் சுக்கரன் செவ்வாயின்னு போயிடும். அப்படி போனோம்னா உதயத்தை விட்டுருவோம் நம்ம கண்டிப்பா. எல்லா கேள்விக்குமான ஆணிவர் உதயத்துல உட்கார்ந்துருக்கு. நீங்க கேட்டது சரியான கொஸ்டினை செக் பண்றதுக்கு உதயத்துக்கு 10ஆம் இடம் இருக்க போகுது. அப்போ அவர் கேட்கும்போது திரும்ப திரும்ப மெயின் பண்ணி பாருங்க எத்தனை மதிப்பு உதயத்தில் இருக்கிறது. இன்னும் சப்ஜெக்ட்ல நான் வரலாறுல அதிக மார்க் வாங்க வேணாம்னு கேட்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. உதயத்தோட சனி சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க இன்வால்மெண்டா பரிச்சை இருக்கீங்கன்னு அர்த்தம். உதயத்துக்கு சனிக்கு தொடர்புல உங்களுக்கு வரலாறு வராது, வரலாறு பரிச்சைக்கு மார்க் கேட்கறீங்க. அப்ப உதயத்தோட தொடர்புடைய கிரகத்தை தான் நீங்க ஈடுபாடா செயல்பட போறீங்க, மறந்துடக்கூடாது. பாருங்க ஒரு சின்ன டெஸ்ட், டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உதயம் 29 டிகிரி 59 கலையில ராசியோட மேக்சிமம் இமேஜ்ல இருக்கு. நான் சொன்ன ஒரு 100.09 இருக்கலாம், அதாவது 100.019 இருக்கும். 101 கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுலாம் வாய்ப்பு இல்லை, கையில ஜில்லுன்னு இருக்கு, நீங்க வச்சு பாருங்க. கரெக்டா 100.09. நான் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிட்டேன், அந்த ராசி மொத்தம் 103ன்னு எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே டிவைட் பண்ணி கொண்டு போறேன். உதயம் எட்ஜில் இருக்கு, மேக்சிமம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட எல்லாத்துக்குமே உங்க ஆணிவர் உதயம் தான். அதோடைய கிளைகள் ஏன் காய்ச்சி வந்துச்சு ஆகணும், அதுக்காக என்ன விளைவு வரும், பிச்சு வருமா இல்ல வேற வாந்தி வருமா, கவிப்பு விளைவு, அது ஈடுபட பண்றோமா, உதயத்தை பார்த்த கிரகம். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். நாளே வரிய திரும்ப திரும்ப பயிற்சித்துட்டே வாங்க. நானும் குரூப்ல படிச்சு பாக்குறேன். சில கேள்வியை பார்த்து எனக்கே ஆத்தடி நம்ம இனிமேல் நிறைய படிக்கணும்னு மிரட்டுற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வீக்கார் உதயாது 9 நின்று அவர் சாரம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் உதயம்ன்றதான நான் அப்படியே ஸ்கிப் ஆகி வெளியே ஓடியாந்துட்டேன். அப்பெல்லாம் நான் நடத்தவே இல்லை, எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம நண்பர் கேள்வி கேட்டாரு, நாங்க எத்தனை மணிக்கு வீடு விட்டு கிளம்பி இருப்போம்னு. 2.3 டிகிரிக்கு உதய வர டிகிரி ரிவர்ஸ் கொண்டு வாங்கன்னு 11:40. அவரை இன்னைக்கு கையில இருக்காரு 11:39 50 செகண்ட் வீட்டுல இருந்து வண்டி எடுத்துருக்காங்க. நான் அப்ப என்ன நினைச்சிருப்பேன், சேர்ந்துட்டீங்க, இப்ப உதயநிக்கிற டிகிரிக்கு கிளம்புறதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கணும். அந்த பாய செக் பண்ண போனோம், அவ்வளவுதான் விஷயம். திரும்ப 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 உதயம் சார்ந்த கேள்விகள். சரியா தப்பானது 10ஆம் இடம். உதயம் ஏன் வந்துச்சுங்க இருக்கும்போது 6 இடம். அதனால என்ன விளைவு வரும்னா கவிப்பு. உதயத்தை யார் சப்போர்ட் பண்றா, உதயத்தை பார்த்த கிரகம், உதயத்தில் நிற்கிற கிரகம். இந்த 6 தவிர்த்து நீங்க பெருசா படிக்கிறது ஒண்ணும் இல்லை. ரைட். அடுத்து கணபதி சேலத்துல இருந்து கேட்டிருக்காங்க ஐயா. எப்பொழுது ராகு கேது தங்களுடன் சேர்ந்த கிரகங்களின் வலிமையை வளர்க்கும் அல்லது அழிக்கும்? இதனுடைய
ஒரு கிரகம் வக்ரமா இருந்துச்சுன்னா அதுக்கு வலிமையை தருகிறது. ஒரு கிரகம் வக்ரம் இல்லாம இருந்தா அதை அழிக்கிறதுல முன்னிலை வகிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுட்டா சரி. ஒரு கிரகம், ஒரு பையன் சொல்ல முடியாது, சின்ன பையன், ஏன்னா 47 வயசு ஆச்சு. அவருக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் காரகர் சுக்கிரனும் வக்ரமா இருக்கு. புதன் ராகுடைய திருவாதிரைக்கு ராகு அங்கதான் பக்கத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, வயசு வந்துருச்சான்னு கேட்கிறேன். அந்த குழந்தை பையனுக்கு 47 வயசு உள்ள குழந்தை பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சாங்கிறதே டவுட்டா இருக்கு. அப்ப அந்த கிடாயர்னுக்கு என்ன ஆச்சு, ராகுவை சுக்கிரனையும் போது 7ஆம் அதிபதியையும் சுக்கிரனையும் அமுத்திருச்சு, வலிமை ஊட்டுது. உனக்கு என்ன, நீ நல்லா பாடுற, நல்லா ஆடுற, இளமையாக்கு அந்த ஒரு போலி பேக்கஸ் போகுது பாத்துக்கங்க. அப்ப அவர் யாரை பார்த்து ஆசைப்படுவாரு அப்படின்னா, எல்லாரும் எப்படி திருமணம் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணாம ஆப்போசிட்ல இருக்கிறவர்கிட்ட போனது வெளிச்சம் வரும். அப்ப ராகு எப்பவுமே பக்ர கிரகத்தை அதோடைய பாணியில வலிமை ஊட்டும், தன்னுடைய காரத்திலே வலிமை ஊட்டும். வக்ரம் இல்லாத கிரகத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், கிடைக்கவே விடாது. அப்படிங்க வச்சாச்சு. ரைட். அசோகன் கோவையில இருந்து கேட்டிருக்காங்க ஐயா. மேஷ லக்னம், லக்னத்தில் குரு, துலாத்தில் செவ்வாய், புதன், சூரியன், கன்னியில் சுக்கிரன். நீசபங்க ராஜயோகம் இந்த ஜாதகத்தில் செயல்படுமா? எதை சூரியன் வச்சு பலமாக உள்ளாரா? ஏதோ லக்கணம்லாம் சொல்லிட்டு அவர் ஜாத்த கேட்கிறாரு. என்ன கேள்வி, என்ன சுருக்கமா, நீச கிரகத்தோட ஒரு கிரகம் பலமான கிரகம் இருக்கா? நம்ம கேள்வி அது. எந்த கிரகம் நீசம் சொல்றாரு? சூரியன் நீசம் ஐயா. சரி, அது கூட வேற ஏதாவது பலமான கிரகம் இருக்கா? கூட வந்து செவ்வாய் புதன் மட்டும்தான் இருக்குதுங்க. அந்த வீட்டில் ஆட்சி வரக்கூடிய கிரகம் இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணு சந்திரனுக்கு அது கேந்திரத்துல இருக்குதான்னு பாருங்க. அவர் எது நினைச்சு சொல்றாருன்னா குரு பார்வை இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார் இந்த வார்த்தையிலே பதில் ஒளிஞ்சிருக்குன்னு பல முறை சொல்லிட்டேன். நீச பங்கமாய் ராஜயோகம், வீட்டுக்கார் செத்ததுனால வந்த பணத்துல வீடு கட்டிடுறீங்க. வீடு கிடைச்சது ராஜயோகம், ஆனா செத்து போனது வீட்டுக்காரன். வண்டியில ஆக்சிடென்ட்ல உங்க இன்சூரன்ஸ் பணம் வருது, வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கிறது உங்க நீசம். பங்கம்னா அதை ஏத்துக்கிட்டீங்க, அதனால நஷ்டம் வாங்கிட்டீங்க. நீஜ பங்க ராஜ்யம் நீங்க கொடுத்த ஒரு இழப்புக்கு தகுந்த தகுதி. அத ராஜயோகம் எப்படி சொல்றேன்னா, நான் ஏத்துக்கிட்டேன் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. அதுவும் எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு, இது அறிவியல். ஒரு நீசகரம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு விளைவை கொடுக்கும், அது பங்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு விளைவை கொடுக்கும். அந்த நீசம் பங்கமானதுனால, வீட்டுக்காரர் இறந்ததுனால வந்த பணத்தில் உனக்கு வீடு கிடைச்சிருக்கு, அது ராஜயோகம் எப்படி சொல்றது? ஆனா அதுவும் கிடைக்காம போயிட்டு நஷ்டம் தானே. அதனால சொல்றோம், நீசபங்க ராஜயோகம் 3 விஷயத்துல பார்க்கணும். நீசகரகம் நீ எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டதிபதி முதல்ல அங்க ஆட்சி உச்சமா இருக்கணும். அவருடைய கஸ்டடியில இருந்தா தான் நீசபங்க ராஜ்யத்து நம்பர் 1. அதுக்கடுத்து சந்திர கேந்திரத்துல இருக்கலாம், ஒரு வளர்பிறை கிரகம் இல்லைன்னா ஒரு குரு பார்வை இருக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை தருதுங்க. அவர் சொல்றதுல அவர் ஒரே ஒரு சொல்லிட்டாரு, நீசமான சூரியன் கூட செவ்வாய் இருக்காருங்க, அதை நீசம்னு ஏத்துக்கிற விடாது, ஈவோ கொடுத்துரும். குரு பார்வை இருக்கு சார் அப்படிங்கறதுனால சொன்ன குறைஞ்ச பலன் சேர்ந்துருக்கு. சுக்கரம் அங்க இருந்திருந்தாலும் நீங்க சொன்ன பதில் சூப்பர். ரைட். அடுத்து நம்பி கேட்டிருக்காங்க ஐயா. அஷ்டமாதிபதி தசையில் அஷ்டமாதிபதி சனி வக்கரமாக 4வது கேந்திரத்தில் இருந்தால் பலன் எவ்வாறு இருக்கும்? அவர் என்ன கேள்வி கேட்டாரு முதல்ல திருப்பி? அஷ்டமாதிபதி தசையில் ஒரே அஷ்டமாதிபதி சனி அஷ்டமாதிபதி தசையில் ஒண்ணு. அடுத்து அஷ்டமாதிபதி சனி வக்கரமாக 4வது கேந்திரத்தில் இருந்தால் பலன் எவ்வாறு இருக்கும்? சொல். 4வது கேந்திரத்தில் இருந்தால் பலன் எவ்வாறு இருக்கும்? எதுக்கு அவர் 4வது கேந்திரம் எடுத்துக்கிட்டாரு? அதுதான் நான் திரும்ப கேட்கிறேன். அவர் கேள்வி எனக்கு புரியல சார். முதல் கேந்திரத்துல இருந்தாலும் அதே தான் ஆணி, அதுதான். 2வது கேந்திரத்துல அதுதான் ஆணி, அதுதான். எங்க இருந்தாலும் அதே ஒரே கதை. அஷ்டமாதிபதி எங்க இருந்தாலும் தொந்தரவே. அதுல எந்த பதிலும் யோசிக்காதீங்க. இந்த 4வது கேந்திரங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி, லக்கணத்துக்கு 10 லட்சுமின்னு ஒரு யோகம் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அது தசாபதி நீங்க பார்க்க வேண்டியதில்லை, அது காரகத்தினால பலன் கொடுக்க போகும். அஷ்டமாதிபதி 10ல் இருக்காரு, 4வது கேந்திரம் 10ங்க. அப்படின்னா தொழில ஒரு பெருத்த அவமானம் ஏற்பட போகுது. எப்படி சார் ஏற்படும்? தொழில் உயர உயர குடும்பம் குறைஞ்சுக்கிட்டே வருது. தொழில சம்பாதிக்க பண்ணிட்டு பிள்ளைய சாப்பிடாது. கவனிச்சு பாருங்க, நீங்க பெரிய பிசினஸ் வாங்கி பிள்ளைய தருகிட்டு இருக்கும். அதனால வக்கரம் பெற்றாளுங்கிற அந்த வார்த்தைக்கு ரொம்ப அதிகமான மரியாதை உண்டு. இவர் தொழில நைட்டு பகல பாடுட்டு வளர்த்துட்டு பாரு, குடும்பத்தை கவனிக்க முடியாம போயிடும். அந்த குடும்பத்துல பெரிய தொந்தரவு ஆயிருங்கிறது தான் சொல்ல வரும். சம்பத்குமார் கேட்டிருக்காங்க ஐயா. புதன் சுக்கரனின் வக்கர நிலையை எவ்வாறு அறிவது?
இது வக்கர நிலை அறிவது அப்படிங்கிற கேட்க கால்குலேஷன். எந்த டைம்ல வக்கரமாகும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க சுக்கிரனுக்கு அதிகபட்சமான தூர அளவுங்கிறத விட ஒரு 2 லாஜிக் வச்சுக்கிறோம். ஏபின்னு 2 சார்ட் வேணா போட்டுக்கிறோம். ஏங்கிற ஜாதகத்துல சூரியன் டிகிரி கடகத்துல 23 டிகிரி. அதே ஜாதகத்துல சிம்மத்துல புதன் வந்து 10 டிகிரி. அந்த 10 டிகிரில தான் அவர் வக்கரம் ஆகுறாரு. அந்த வக்கரம் ஆகுறது வெறும் 2 நாள் தான் இருக்காரு. கடகடன பின்னால வந்து வக்கர நிவர்த்தி நோக்கி ஓடி வர்றாரு. மொத்தமே 11 நாள் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இது ஒண்ணு. அதே சூரியன் தை மாசம் இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அதே 10 டிகிரி போட்டீங்கன்னா 28 டிகிரி போறாரு. ஒரு வீட்லயும் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் புதனுக்குள்ள தூரளவு இடையில மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே மாதிரியான கணிதமே கிடையாது. இது இப்படித்தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி சனின்னா 5வது வீட்டுல இருந்து 9வது வீட்டுக்குள்ள, செவ்வாய்னா இப்படித்தான் இருக்கும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு குறைவு. நீள்வட்ட பாதைக்கு தகுந்த மாதிரி போகும். சில ராசி கட்டங்களை வாங்கி பாருங்க. சுக்கிரனுக்கும் சூரியனுக்குள்ள தூரம் 4 ராசி இருக்கும். அந்த ஜாதகத்துல வக்கர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கு. வக்கரம் ஆகிறாங்க. அதனால 12 ராசிக்குமே சூரியன் சுக்கிரனோட தூர அளவு ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அப்படின்னு எழுதி. நம்ம வக்கரத்தை பத்தி ஒரு கிளாஸ் கண்டிப்பா போட போறோம். அதுக்கான ஐடியா இருக்கு. அப்ப பண்ணும்போது இந்த லாஜிக்லாம் என்னென்ன ஒரு ராசிக்கு என்னங்கிறது பார்ப்போம். ரைட். கார்த்திக் சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க, திருமணம் இவரால் தான் ஏற்பாடு செய்யப்படும் என ஜாதகத்தில் எவ்வாறு அறிவது? 7ஆம் இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க முயற்சி ஸ்டெப் எடுத்தா அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்போம். 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கும்? உதாரணமா 7ல சூரியன் இருக்காருன்னா அப்பா போய் பார்த்தா கட்டிக்கிறோம். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்குன்னா யார் அதிக பாவையோ அவங்க சொன்னா கேட்பாங்க. அந்த திருமணத்தை தீர்மானிப்பவர் யாருன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அவர் உணர்ந்து நிப்பாட்டினே இதை அவர் சரியான முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தோணும். 7ல கிரகமே இல்லை. எவன் வந்து பொண்ணை காமிச்சாலும் நமக்கு பிடிக்காது, இல்ல நம்ம காமிச்சாலும் பிடிக்காது. அப்படிப்பட்டாலும் எப்படி போய் கமுத்துறது? தோதற்க தெரியணுமா இல்லையா? அதுக்குதான் முதலே சொன்ன மாதிரி, யாரோட சந்திரன் மேல யாருக்கு ராகு கேது இருக்கோ அவங்கள கண்டு அவங்க போட்டோ பார்த்தோன்னே புடிச்சு போயிருக்கு. ஐயோ இந்த பாம்பு நமக்காக பிறந்ததுன்னு கட்டிக்கிறோம். அப்ப ஏற்பாடு பண்ணும் போது நீங்க ஜோசியர் சொல்லி கொடுங்க. இப்ப இன்னைக்கு நான் பார்த்தோம் 7ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கு. அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? சனி, கேது, செவ்வாய், சூரியன் 4 பேர் மீனத்துல இருக்கிறாங்க. கண்ணி இலக்கணம். இதுல எது அதிக பாகை வாங்குறதோ அதை சொல்லணுங்க. செவ்வாய் அதிக பாகை. செவ்வாய் அவங்க சகோதரம் பாக்குற பொண்ணை கட்டுவேன் நான். ஆமா சார், அவர் தான் பார்த்தா தான் கரெக்டா பார்ப்பாரு, அவர் தான் ஒப்படைச்சிருக்குங்கிறான். நல்லா கவனிங்க. அவர் கேள்விக்கு பதில் முடிஞ்சிருச்சு. 7ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் தானே. ஆனா அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி. அவன் கொண்டு வர புள்ள கல்யாணத்து வரைக்கும் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணப்பட்டு அந்த அஷ்டமாதிபதி குணத்தை கண்டிப்பா காட்டும். எங்க ஆக்காட்டு பல்ல பார்ப்போம். அவன் பல்ல புடுங்குற வேலையை செஞ்சிருவோம். நம்ம சொல்லலாம், உங்க அண்ணன் கொண்டு வந்து காட்டுவாரு, உனக்கு பிடிக்கும், ஆனா அடிக்கடி சண்டை வச்சு ஏறணும். அங்கேயே சூரியன் இருக்குன்னு வச்சுக்குவோம். கண்ணிலக்கணத்துக்கு 7ல சொல்ற உங்க அப்பா கொண்டாட பொண்ணு உனக்கு பிடிக்கும், ஆனா கடினமான செலவு வைக்கும். அங்கேயே சனி இருக்குன்னு வைப்போம். அவர் 5 கூட உனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கும், ஆனா வேலைக்கு போகும். அந்த சித்தப்பை கொண்டாட பிள்ளைய காட்டுன்னு சொல்லணும். சிறப்பா இருக்கும் இந்த பதில். இல்லையா, குழந்தை பத்தின சண்டை போடுவான்னு சொல்லுங்க. ஏன்னா 5 குழந்தை 6 சண்டை. இந்த இடத்துல இப்ப அந்த 4 கிரகம் 5 கிரகம் இருந்தாலும் யாரு ஹையஸ்டோ அது ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி, ரெண்டாவது பீரியாரிட்டி. அவங்க ஏற்பாடு தான் கல்யாணம் நடக்க போறோம். ரைட். கல்யாணத்துக்கான இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்க போறேன்னா 3ஆம் இடத்துல நிக்கிற கிரகம். இங்க பொண்ணு இருக்கு போய் பாரு, அங்க பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொல்லுவார். இனிமேலாம் பொருத்தம் பாக்குற மாதிரிலாம் ரொம்ப கம்மியா தான் வருங்க. அவங்களே எல்லாம் பொருத்தம்லாம் பார்த்துட்டு மண்டபம் புக் பண்ணிட்டு தான் வரான். புக் பண்ண சரியான் இருக்கு.
சனிக்கிழமை அவன் சொன்னான், சார் ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் இல்லை, சனிக்கிழமை நைட்டு தாலி கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல ரிசப்ஷன் ஏமா கிளம்பாங்கிறான். டாய் என்ன அதுக்கு என்ன துணை கூப்பிடுறேன். நிறைய 2025 ஜூன் மாசம் கல்யாணத்துக்கு இன்னைக்கு நாள் குறிக்கிறார் ஒருத்தர். அவருக்கு 7 வீட்டுல 4 கிரகம், 2 பேரும் மனநிலை மாறி போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த அசூரன்ஸையுமே ஜோசியர் தைரியமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. களி முத்திட்டு இருக்குங்கிறது தெரியுது. எப்படி அடுத்து ஜாமக்கோளில் ஏவல் செய்வினை இவற்றிற்கான காரக பாவகம் என்ன? பாருங்க, காரகர்னா புதன். அவருக்கு தான் என்ன செய்யணும், போற போக்குல உசுண்டு போன நாய அப்படிங்கிற போனா அவருக்கு மட்டும் உண்டு. எது வழியா போற அது வழியா போற என்னன்னு கேட்டு போ அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த இது மாதிரி செய்வினை சம்பந்தப்படக்கூடிய கார கிரகம், அபிசார கிரகம் சொல்றதே புதன் தான். பாவம் 6, 11 சத்ரு பாவம். சத்ருக்கு லாபம் எப்போ வருமோ அப்பதான் அவன் செய்வினை செய்வான். நம்ம ஜாதகத்துல இந்த கிரகம் இப்ப இருக்கணும். சந்திரன் ராக சேர்க்கையோ 6, 11 கூட சேர்க்கை இருந்தா தான் அவன் நம்ம கிட்ட வந்து இடிப்பான். இல்லைன்னா பயப்படாதீங்க. யாருக்காவது செய்வனம் வைக்கணும் அப்படின்னு நீங்க தோணுனீங்கன்னா இனிமே எந்த செலவும் பண்ணாதீங்க. 2 செல்போன் வாங்கி 2 சிம் கார்டை வாங்கி கொடுங்க. அது செய்வனம் வச்சிரும், கண்டிப்பா வச்சிரும். குடும்பத்தை மட்டும் இல்ல, ஊரை விட்டே அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிடும். அது டேட்டாஸ்ல ஒரு 6 மாசம் மெயின்டைன் பண்ணுங்க. அதை பார்த்துக்கிறோம். நல்ல வேலையை நம்ம பைத்தியம் முடிக்கிறான் இல்லைன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. அடுத்து சபரிநாதன் கேட்டிருக்காங்க ஐயா, இணையதளத்தில் பிரபலமாவதற்கும் அதன் மூலம் வருமானம் பெறுவதற்கும் எந்த பாவகம், எந்த கிரக தொடர்பு தேவை, எந்த தசாபதி தேவை? ராகுடைய ஆதிக்கம் இல்லாம நெட்வொர்க்ல எந்த விதமான வருமானத்தை உங்களால சம்பாதிக்க முடியாது. ஒண்ணு, அதுக்கு அனுமதிக்கக்கூடிய பாவம் 2, 3, 9 பாவம். 2ஆம் பாவத்திலேயே ஒரு கிரகம் நமக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணணும். 3, 9ஆம் பாவத்திலையும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ராகு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ற விதம் இருக்கு. அந்த விதம் அடுத்தவருக்கு போய் அட்ராக்ட் பண்ணா அது 9ஆம் பாவம். நீங்க சொல்றது 3ஆம் பாவம். நீங்க சொல்லி சீச்சி சொல்லாத அப்படின்னு காதை அடைச்சிட்டா எப்படி பாப்புலர் ஆகுது? நீங்க சொன்னதை உங்களுக்கு பிடிக்கணும், அப்பதான் வரும். நீங்க அதாவது குழந்தைய கொஞ்சினா கூட அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தெரியும். ஐயா கடிச்சு வச்சு பயந்தா எப்படி பிடிக்குது? அப்போ 9ஆம் பாவம் வந்து நீங்க செய்யற செயல அடுத்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல போகுதுன்னு அர்த்தம். 3ஆம் பாவங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். இந்த ராகு என்ன செய்ய போனா அதன் மூலியம் வருமானம்ங்கிற வார்த்தையை கேட்டார். அப்ப 2 சம்மந்தம் பண்ணும். அப்ப 2, 3, 9ல பலமான கிரக இருக்கணும், கூட ராகு இருக்கணும். இருந்தா இணையதளத்தின் மூலியமாக வருமானம் வரலாம். வருவதற்காக அந்த தசாபுத்தி காலத்துல வருமானம் 10 மடங்கா இருக்கும். மற்ற காலத்துல வருமானம் பெருசா இருக்காது, வெறும் பேர் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து சபரிசன் கேட்டிருக்காங்க, உச்சவக்ரம் பெற்ற குருவின் 7ஆம் பார்வையில் உள்ள சுக்கிரன் தன் 7ஆம் ஐயா அருள் ரங்கசாமி கேட்டிருக்காங்க ஐயா, ஹஜ்டி மற்றும் உச்சம் பெற்ற சனியுடன் புதன் சேரும் போது எந்த தெய்வம்? அந்த கேள்வி முதல்ல உச்சகுருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்குங்க. சரி பரவாயில்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு படிச்ச வரைக்கும் பதில் சொல்லுவோம். இல்ல அதே போதும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம். சார் உச்சகிரகம் வக்கரம் பெற்றிருந்தாலும் நீசகிரகம் வக்கரம் தான். வக்கிர கிரகம் பலமானவை அப்படின்னு மண்டல ஏற்றிக்கணும். உச்சகிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அதெல்லாம் கருதாதீங்க. வக்கரம் பெற்ற கிரகம்னு ஞாபகம் வச்சுக்கணும். வக்கரம் பெற்ற கிரகத்துடைய பார்வையில எந்த கிரகம் இருக்கோ அதுதான் அவன் பண்ற டார்ச்சர் அனுபவிக்க வந்த ஒரு அடிமை. அவன் வக்கரம் பெற்ற குருவின் பார்வை சுக்கரன் இருக்குன்னா அவன் பொண்டாட்டியை அவன் அடிமைப்படுத்த போறான். நல்ல பிள்ளைய வளர்க்க மாட்டேங்கிற, நீ சம்பாதிச்சு கொடுக்கல, நகை எங்க தொலைச்ச, டார்ச்சர் பண்ணுவாங்க. வக்கரகரத்தின் பார்வையில உதாரணமா குரு வக்கரம் புதன் இருக்கு வச்சுங்க, அவன் படிப்புக்கு அவன் டார்ச்சர் அனுபவிப்பான். இல்லைன்னா படிப்பு சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். சோ வக்கரம் பெற்ற கிரகத்தின் பார்வையில ஒரு கிரகம் வந்தா கடுமையான மனவலியை கொடுக்காம போகாது. என்னோட ஸ்டாம்ப் எழுதி வச்சு சொல்லி பாருங்க. இந்த ரூலுக்கு நான் உத்தரவாதம் உங்களுக்கு. ரைட், பார்த்து கேள்விப்படி. அருள் ரங்கசாமி கேட்டிருக்காங்க, ஹச்டி மற்றும் உச்சம் பெற்ற சனியுடன் புதன் சேரும் பொழுது எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? எப்பவுமே ஹெச்டின்னு சொல்லிட்டாரு. அந்த கேள்வி தான் சொன்னாரு. ஹெச்டி புதன், சனியுடன் புதன், உச்சம் பெற்ற சனி. ஹெச்டின்னு சொல்லிட்டாரு. அது உச்சம் பெற்ற சனியானா என்ன ஒரு உச்சம் பெற்ற சனியா புதனா? சனிங்க. நீங்க அங்க புதனை பத்தி மைண்ட் தூக்கிடுங்க. சனி உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப ஊரோரம் இருக்கக்கூடிய கோபுரம் இல்லாத தெய்வத்தை பூரா சனி குறிக்குது. கூட புதன் சேர்ந்திருக்கான்னு சொல்றாரு. அப்ப கருப்பன சாமி அதை குறிக்கல, கன்னிமார சொல்லுது. அப்ப கன்னிமார குறிக்குதுன்னு சொல்லுவோம். இதுக்கு அடையாளம் என்ன செய்ய போறோம்? எப்பவுமே சூரியன்
சனி கூட சம்பந்தப்படும் போது விபூதி பூசிய கருப்பு சாமின்னு வரும். அங்க கருப்பு அன்னசாமின்னு வராது, கருப்பு சாமின்னு வரும். சனி கூட புதன் சம்பந்தம்டா இங்க இடத்துல பெருமாள் பக்கத்துல இருக்கும். அப்ப கேட்கும்போது உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் இருக்கா, பெருமாள் பக்கத்துல கன்னிமார் இருக்கா, அந்த கன்னிமார் கோயில் எப்பவுமே பழம்பெற்ற பெருமாள் ஸ்தலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். இல்லைன்னா பழம்பெற்ற அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கும். சிவன் கோயில் பக்கத்துல பெரும்பாலும் இருக்காது. அதனால அந்த நீ கேட்கும்போது சொல்லணும். அப்ப இந்த சொல்லிட்டாரு ஹெச்டிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்படின்னா அதிகமாக பலன் தரக்கூடிய கன்னிமார் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்துட்டு போகக்கூடிய கன்னிமார் கோயில்னு சொல்லுவோம். இதுவே அவர் கன்னி லக்கணம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிறோம். இல்ல ஏதோ ஒரு லக்கணம், லக்கனுக்கு ரெண்டில் அதிக பாகை பெற்ற சனின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிறோம். பழமையான சிவன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கன்னிமாருன்னு சொல்லுங்க. அந்த கன்னிமாருக்கு தீபமோட கூட ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் என்னோட ஸ்டாம்புங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா சார், 1000 வருஷம் பழமையான கோயில் பக்கத்துல தீபம் போட ஆள்லன்னு. அப்படி ஆனா அங்க போனா பலன் கிடைக்கும். அடுத்து சுக்கிரன் இந்த கேது இடத்துல சேர்க்கை இந்த இடத்துல என்னுடைய அனுபவத்தை ஒரு விஷயம் சொல்லிடுவோம். ஒருத்தருக்கு லக்கண்டுக்கு 2ல ராகு இருக்கு, கூட 5ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கு. அவர் வந்து சிம்ம லக்கணம். குரு வந்து 5ஆம் அதிபதி இருக்காரு, கன்னி லக்கணத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிரகமா கொண்டுட்டு போக போகுது. இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்கோ. அப்படின்னு நான் என்ன செஞ்சேன்னா, அவர் கேள்வியின் காரகர் என்ன குழந்தை. அவர் எங்க இருக்காரு, கன்னியில உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அவருடைய 5ஆம் பாவம் எது, தனுசு. அப்ப கன்னியில இருந்து தனுசுக்குள்ள எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை தெய்வத்தை வரிசையா கும்பிட்டுட்டு வந்த பிறகு கண்டிப்பா அது கிடைக்குது. இது வரைக்கும் நான் சொல்லி இந்த சம்பவங்களை சொல்லி, அதாவது குரு கொடுத்து சனி இருந்துச்சு, சனிக்கு அடுத்து சுக்கிரன் இருந்தாரு. கருப்பசாமி கோயில் போயிட்டோம், காமாட்சி கோயில் போயிட்டோம், போய் தீபம் போட்டு வந்துட்டு என்ன கூப்பிடு அப்படின்னு. அவரு நான் சொன்னது 3 மாசத்துக்குள்ள போக சொல்லி அவர் 2 வருஷம் கழிச்சு தான் கூப்பிடுறாரு. சார் கோயில் போகவே முடியல, திரும்பி வேலை விட ஜெர்மன் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்து அதை பண்ண இது பண்ணாரு. ஆனா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தோடனே ஒய்ஃப் போன் பண்ணி எனக்கு கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லி. அதான் தெய்வங்கள் எடுக்கும்போது கரெக்டா ஞாபகம் வச்சுக்குவோம். சனி கூட புதன்னா கன்னிமா எத்தனை பாவத்துக்கு இடையில இருக்காருன்னு பாருங்க. அந்த பாவத்து இந்த வழிபாடு கண்டிப்பா தீர்க்கும். அடுத்து ஐயா அஷ்ட பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க ஐயா, ஒருவருக்கு எந்த மாதிரியான வீடு அமையும், பழைய வீடா அல்லது புதிய வீடா, வீடை கட்டுவாரா அல்லது வாங்குவாரா? எப்பவுமே சனி கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் ராகு சம்பந்தப்பட்டாலும் அது நல்ல வீடு இல்லை, கட்டிய வீடு பழைய வீடாத்தான் அமைய போகுது. சுக்கிரன் சூரியனோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் நல்ல வீடா புது வீடா ஜம்முன்னு வாங்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. வீடு பார்த்தவனே பிடிக்குதுன்னா அங்க சந்திரனோ புதனோ குருவோ தொடர்பு இருக்கும். செவ்வாய்க்கு எப்ப வாங்குவான்னு கேள்வி எடுத்து தசாபதிக்கு போவோம். எப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லும்போது கிரகமே பதில் சொல்லிடும். அப்ப இந்த செவ்வாயை நமக்கு வக்கரம் பெற்ற கிரகம் பார்த்தாலும், வக்கரம் பெற்று சேர்ந்து இருந்தாலும், சனி பார்வையில் இருந்தாலும் பழைய வீடு பிடிக்காத வீடா இருக்கும். சார் செவ்வாய் ராகு நெருக்கமா இருக்கு, செவ்வாய்க்கு எது நெருக்கமா இருக்குன்னா அந்த வீடு நமக்கே போனா போதும் பிழைக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த வீடா இருக்கு. வீட்டுக்கு காயத்தை பிடிச்சி ஏறி போவான், பில் அடிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் மணி வச்சிருப்பான், கதவு திறக்க சன்னல் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும், கொட்டச்சல் பிடிச்ச வீடா இருக்கும். அப்ப எப்பவுமே பாத்துங்க, செவ்வாயுடைய பகைகரங்கள் நெருக்கமா செவ்வாய் வந்து நல்ல வீடு இல்ல, அது பழைய வீடு. சரிங்களா? செவ்வாய் சனி சேர்க்கிறதுக்கு பழைய வீடுன்னு சொல்லிட்டோம்னா பெரிய விபத்துக்கெல்லாம் இது தவிர்க்கும். அந்த சார் குருவுடைய பார்வையும் இருக்கு, சனி சேர்க்கை இருக்குன்னா வெளியே பார்க்க பழைய வீடா இருக்கும், உள்ள பார்க்க பயங்கர டெக்கரேட் ஆகும். இதுதான் அதோட அளவு. அதனால ஒரு கேள்விக்கு ஒரே வரியில பதில் சொல்றது கஷ்டம். ஃபீல் பண்ணி இப்படிலாம் செதுக்கிட்டே வந்து ஈஸி. கேள்விக்கு பதிலான பண்ணுவோம். நம்ம இதுல மார்ச் மாசம் 4ஆம் தேதியில இருந்து 7 நாளைக்கு உபகிரகத்துடைய சிறப்பு வகுப்புகள் நடக்க காத்திருக்குது. யாராவது படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்கிட்ட போன் பண்ணி நீங்க பேசிக்கலாம். முதல்ல உபகிரகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மற்ற கிரகங்கள் சொல்ல முடியாத சில விஷயங்களை சூசகமா சொல்றது. உதாரணமா எனக்கு ஏன் திருமண உறவு பிடிக்கல. இப்ப என்னுடைய விரல் பாத்தீங்கன்னா இந்த 5 விரல் நடுவரல் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கும். எல்லாத்துக்குமே நடுவரல் உயரமா இருக்கு, எனக்கு நடுவரல் சிறுசா இருக்கும். இந்த இது இது மாதிரி ஏன் அது மட்டும் அப்படி வந்துச்சு, என்னோட உறுப்புல ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரகம் காரணம். அதுக்கு பேர் உபகேது. எனக்கு நான் ஒரு ஆப்போசிட் ஆளுகிட்ட சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு நூல் பிடிச்சு காட்ட போறது தூமா.
எனக்கு ஒரு நோய் வருது, அது வந்து சீரியஸா கொண்டு போச்சு, ஆனா கொல்லல அப்படின்னா ஒரு வியாதி வருது. அப்போ ஒரு பிளானட்டரி போர்ஷன்ல எப்படியாவது டவுட் வரும்போது இந்த உபகிரகத்தை வச்சு ஒரு உதவிக்கு கூப்பிட்டு சொல்லலாம். அதான் அதோட வேலை. அது ஒரு சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு காலையில ஒரு 6:33 ஒரு ஜாக் போட்டீங்கன்னா உபகிரகத்துக்கு ஒரு ஒரு ரூல் வரும். மேஷத்துல குருவோட நிக்குதுன்னா அந்த குரு யார் என்னென்ன உபகிரகத்தை பார்க்குதோ அதெல்லாம் நமக்கு தொந்தரவே பண்ணாது. அப்போ உபகிரகம்னா என்ன, அது என்ன சேட்டா பண்ணுது, எப்படி பண்ணுது? ஒருத்தன் வேலைக்கு போறதுக்கு முயற்சிக்கிறான். அவனுடைய 10ஆம் பாவத்துல பரிவேடன்னு ஒரு கிரகம் இருக்கு, இந்திரதனுஷ்னு ஒரு கிரகம் இருக்கு. அவன் வேலைக்கு போகும்போது மட்டும்தான் அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, மழை பெய்யும், தூசி வரும், ட்ரெஸ் நீட்டா இருக்காது, அயன் ரொம்ப சட்டம் தீஞ்சு போயிடும். வேலைக்குன்னு ஸ்டெப் எடுக்கும்போது மட்டும் தான் தொந்தரவு பண்ணும். இப்ப இந்திரதனுசு அப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன். இயற்கையின் சீற்றங்கள் என்ன செய்யுது? உதாரணமா சென்னையில ஒரு ஃப்ளூட் வந்தது. வெள்ளத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அத்தனை பேரும் பாதிக்கல. சிலர் வந்து வாழ்க்கை ஆதாரத்தை இழந்துட்டாங்க, சிலர் வந்து நலத்தா இருக்கிறாங்க. அப்படி ஒரு இயற்கை சீற்றங்கள் வாழ்க்கை ஆதாரத்தை இழந்தவங்க யார்? அப்படி ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம ஜாதகத்தை மீறி உபகிரகங்கள் அப்படின்றது ஒரு கிரகத்துக்கும் ஒரு மயம் ஒரு பேரன் அப்படி இருக்கான்னு வச்சுக்கிறோம். உபகிரகங்கிறது மகன், உபகிரகங்கிறது பேரன். இந்த உபகிரகம் என்ன செய்யும்னா, உதாரணமா குருவுக்கு உபகிரகங்கிறது யமகண்டா. குரு சுபம்னா யமகண்டா பாவம். தாத்தா கொடுத்து திருப்பி கொடுன்னு வாங்கிட்டு போறோம். மகன் செய்வனா யார் கொடுக்கணும்னு நினைச்சு வச்சுட்டு. சோ அப்போ ஒரு கிரகம் எப்பவுமே சுபகிரகமா செயல்படுறது இல்ல. அப்ப எங்க அப்பா சொத்து எனக்கு கிடைக்குமா, அதை யார் தடுப்பா அப்படின்னு வச்சுக்கிறோம். குரு இருக்கக்கூடிய அதே வீட்டுல ஒருத்தருக்கு யமகண்ட விழுகுதுன்னு வச்சுக்கோ, உபகிரகம் அங்கேயே வந்து பரிவடன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவங்க அப்பா சொத்தை கொடுப்பாரு, மகன் வாங்குவான், பேரன் பிறந்தவனே சொத்து காலியாயிருக்கு. பேரனுக்கு போகாது. கட்டத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு உபகிரகம் என்ன செய்யணும் கூடுதலான தகவல் தான். நம்ம இந்திய ஜோதிடத்துல வேத ஜோதிடத்துல இல்லாத விஷயமே இல்லை. நாம் அதுக்கு நேரம் செலவழிச்சோ இல்ல நேரத்தை ஒதுக்கி ஒரு ஆய்வு மனப்பான்மையில எங்கேயுமே படிக்க தவறிடங்கிறதான் பிரச்சனை. மற்றபடிக்கு படிக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அவ்வளவு இருக்கு. இன்னும் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிடுவோம். ஒருத்தர் லக்கணத்துல செவ்வாய் ராகு இருக்கு, 7ல சனிக்கு எது இருக்கு, அன்னி லக்கணம் 96ல பிறந்திருக்காரு. அவருக்கு தூமான ஒரு கிரகம் 11ஆம் பாவத்துல இருக்கு. 5ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட் பாவத்துல உட்கார்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, சார் எனக்கு 8 காதலி, யார கல்யாணம் பண்றதுன்னு கேட்கிறாரு. என்ன ஆச்சரியம், என்ன கொடுமை. 7ஆம் பாவத்துல கடுமையான பாவகரம் இருக்கு, கல்யாணம் ஆகக்கூடாது, ஆனா போட்டி போட்டு நிக்கிறாங்க. அது தூமா என்ன செய்யுது, கல்யாண தரிசியம் தூண்டி கொடுக்குது. அதே தூமாங்கிற கிரகம் அடுத்த 4 நாள் கழிச்சு பிறந்தவனுக்கு 7 இருக்கு, அதே கண்ணில கண்டுக்க. அவன் கல்யாணம் வேணும்னு பிரம்மச்சரியம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த ரெண்டு சொல்லுவோம். இப்ப நான் நிறைய ஜாதகம் நிறைய கலெக்ட் ஆயிடுச்சு. ஒரு டேட் வச்சுன்னு ஒரே டேட்ல பிறந்த ஒரு 10 ஜாதகம் வச்சிருக்கு. என்ன சார் வித்தியாசப்படுன்னு பார்க்கும்போது உபகரணங்களுடைய மாற்றங்கள் வருது. அந்த லக்கணத்துக்கு மாற்றங்கள் வரும்போது அவங்க செய்யற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேற. ஸோ அதைத்தான் நம்ம உபகரண கிளாஸ்ல பண்ணப்போம். இந்த ஜோதிடத்துல நம்ம அடிப்படை படிச்சிருந்தாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம அடிப்படை வந்து காரகத்தும் பாவத்தும் அடிப்படை இருக்கும். வெளியில படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ரூல் அதே ரூல் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அடிப்படை படிக்கணும்னாலும் நம்ம மற்ற இடத்துல சேர்த்து விடலாம், படிக்கட்டும். இந்த மாதிரி சிறப்பு வகுப்பு வேணாலும் நம்ம சேர்ந்து படிக்கலாம். இது இப்ப உபகரணத்தை பத்தி நடத்தக்கூடிய 3வது வகுப்பு இது. என்னுடைய இந்த 25 வருஷத்துல இது 3வது டைம். யாராவது படிக்கணும் விருப்பம்னா படிக்கணும். அது ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கொடுக்குது, அவ்வளவா. மீண்டும் நம்ம அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை எல்லாம் என்பதுமா உச்சிஷ்டமாக அனைவருக்கும் நீண்ட ஆய்வையும் நிறைந்த சுலத்தையும் உயர்ந்த போலியும் மெய்ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.